வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பாட்டில் வெஜிடபிள் சூப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோங்க, நாளைக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் வெஜிடபிள் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நைட்டு பயரை நம்ம வேக வச்சிடலாம். அப்போ தான் அது ரெடியாக இருக்கும் உள்ளே போடுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். தண்ணி அது முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சால்ட் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பீன் ஆப்ஷன். இது சீலிங். நம்ம டிலே ஸ்டார்ட் கொடுக்கலாம். 6 ஹவர்ஸ் இருக்குது, நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கொடுக்கலாம். செட். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது குக் ஆயிடுச்சு. லெட்ஸ் see வெந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கோடெல்லாம் விட்டுருந்தா அது குக் ஆயிடுச்சு. நல்லா சூப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம சூப் பண்ண ஆரம்பிக்கலாமா? என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சுக்கினி, கேரட், மின்ஸ்டு கார்லிக், பீன்ஸ், பெல் பெப்பர், செலரி, ரெட் ஆனியன், ஒயிட் ஆனியன். இது காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்லி. இது வாஷ்ட் அண்ட் ரெடி டு ஈட். இதை பியூரி பண்ணிக்கலாம். ஓகே, சிக் பீஸ் வேக வச்சது நம்ம நேற்று பண்ணோம்ல, அது சீசன்ட் வெஜிடபிள் பேஸ். இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபார் டேஸ்ட் என்ஹான்சிங்க்கு. ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள் ஸ்டாக். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாட்டே ஆப்ஷன் கொடுக்கலாம். லெஸ்லேயே தான் இருக்குது. வெரி குட். ஆலிவ் ஆயில், ரெட் ஆனியன் அண்ட் ஒயிட் ஆனியன் மிக்ஸ். சின்ஸ் லெஸ்ஸில் போடுறது ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்கிறனால ஐ எம் கோயிங் டு மூவ் டு நார்மல். ஓகே, garlic, beans, zucchini, carrots, celery, பெல் பெப்பர். நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், இல்லைனா அது கலர் ஒரு டர்ன் ஆகிடும். ப்ராக்கலி, காலிஃப்ளவர், சிக் பீஸ், 2 cups ஆஃப் வெஜிடபிள் ஸ்டாக். ஸோ இந்த புளியான் இருக்குல்ல, பெட்டர் தென் புளியான், அது 1/2 tablespoon. ஓகே, salt, black pepper to taste, 1 teaspoon basil, 1 teaspoon parsley, 1 teaspoon rosemary, 1 teaspoon chili flakes, 1 teaspoon oregano, 1 teaspoon paprika. ஒன் மோர் கப் நான் ஸ்டாக் விடுறேன். கொஞ்சம் தண்ணி கம்மியாக மாதிரி இருக்குது, ஸோ கொஞ்சம் நிறையா வேணும்ன்ட்டு. ஒரு 2 teaspoon கார்ன்ஸ்டார்ச். கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா கரைச்சிக்கணும். அது அப்படியே மேலே ஊற்றிடுங்க. இது மேலே நம்ம டொமேட்டோ பியூரி அப்படியே ஊற்றி விட்டுலாம். ஸோ நம்ம சாட்டே ஆப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சூப் ஆப்ஷன் போட்டுடலாம். அவ்வளோதான். லெட்ஸ் see எப்படி வருதுன்னு பார்ப்போம். சீலிங் ஆப்ஷனில் போட்டுடலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். வாவ், சாம் நைஸில். இப்போ சூப் நல்லா ஹீட்டாக இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம ஸ்பினாச் ஆட் பண்ணலாம்.
பார்மஜான் சீஸு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க.